ஊழியர்கள், கடற்தொழில் சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள், முற்போக்கு தமிழர் கழகத்தின் பிரதான இணைப்பாளர் தம்பி விஷ்ணு கடந்த வாரம் நடந்த சுற்றுலாத்துறை மீட்டிங்ல மேலதிகமா அதுக்கு நிதி வாங்கி தரேன் இருக்கிற இந்த வேலை திட்டத்தை எடுக்கிறேன். அவருக்கு என்னோட விசேஷ நன்றியை கூறுவது மட்டும் இல்லாம என்னுடைய வெளிச்சவு நீண்ட காலமாக ஒரு நிலநடைந்த ஒரு பகுதியாக காணப்பட்டது. ஆகவே 75 லட்சம் 7.5 மில்லியன் நிதியை ஒரு ஆளுநர் அவர்கள் எல்லோருடைய வேண்டுகோளுக்கு அமைய இந்த பகுதிக்கு ஒதுக்கியிருக்கின்றார். அவருக்கு நான் மீண்டும் எனது நன்றிகளை பதிவு செய்கின்றேன். நீண்ட காலமாக உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுக்கான நிரந்தர நியமனம் இல்லாமல் இருந்தது. இதை நாங்கள் கடந்த காலம் முதல் மிகவும் ஆத்திரபூர்வமாக முன்னெடுத்து வந்திருந்தோம். ஆளுநர் கூடாக கௌரவ ஜனாதிபதி கௌரவ பிரதமர்களோடு பேசி இப்ப அவர்களுக்கான நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு பிரிவினர் விடுபட்டவர்களுக்கு இன்று கூட அவர்களுக்கான அந்த ரீஇன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கிறது.